உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இந்திய திரையுலகில் அதிகமாக சொத்து சேர்த்த நடிகர் யார் அப்படின்னு பதிவு போட்டுக்கிறேன் இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே என்ன தோணும்? பாலிவுட்டில் அமிதாப் அவள் மாதிரி பெரிய பெரிய ஸ்டாருங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு நினைப்பு தப்பு. ஒரு தென்னிந்திய நடிகர் தான் முன்னணியில் இருக்கிறார். யாருன்னா அவர் கிங்குன்னு அழைக்கப்படுகின்ற ஆந்திர திரைப்படத்தை சேர்ந்த நாகார்ஜுனா தான் அந்த அதிக சொத்து சேர்த்துருக்கிற நடிகர். அவர் பேரில் இருக்கிற அமைப்பு 3500 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்குதான். பல ரிசார்ட்ஸு, ரியல் எஸ்டேட்டு, அது இல்லாமல் பல அணிகள், விளையாட்டு அணிகள்லாம் வச்சுருக்கிறாராம். சொந்தமாக அன்னபூர்ணி ஸ்டுடியோஸ் வச்சு ஃபிலிம் ஏவிஎம் மாதிரி பல படங்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனி வருது. பொதுவாக திரையுலக பிரபலங்கள்லாம் அந்த இளையராஜா பாட்டில் வர மாதிரி தான். கூத்தாடி பொழப்பு எல்லாம் அந்த காத்தாடி போலதான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? காற்று இருந்தால் பறக்கும், அதிர்ஷ்டம் இருந்தால் வாய்ப்பு வரும், பணம் வரும். சில பேருக்கு மட்டும் தொழில் ஸ்தானம் பலமாக இருந்து கடைசி வரைக்குமே ரஜினிகாந்த் மாதிரி 75 வயசுலேயும் டாப் ஹீரோவாக இருக்கிறதுலாம் உண்டு. நிரந்தர வருமானம் உள்ள அதிர்ஷ்டசாலி நடிகர்களும் உண்டு. அந்த மாதிரி முன்னணியில் இருக்கிறது நாகேஸ்வராவும் அவருடைய மகன் நாகார்ஜுனாவும். அதுக்கு அடுத்து நம்ம அமிதாப் அவர்கள் 3200 கோடி. அதுக்கு அடுத்து லைன் லிஸ்ட்டில் வந்துனே இருக்கிறாங்க. ஹிருத்திக் ரோஷன் 3100 கோடி. அப்புறம் சல்மான் கான் 2900 கோடி. ஆமீர் கான் 2000 கோடி. இப்படி அந்த லிஸ்ட்டு வருது. இதில் கமலஹாசன் 600 கோடி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது உண்மையாக அவங்க கொடுத்துக்கிற கணக்குப்படி ஒரிஜினலாக அவங்க எவ்வளோ வச்சுக்கிறாங்கன்றது அவங்க கடவுளுக்கும் இன்கம் டேக்ஸ்காரங்களுக்கு தான் தெரியும். அவங்க கொடுத்த கணக்குப்படி இது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா? அவர் கொடுத்துக்கான பார்த்தா அவர் மேலே 1700 கோடியும் அவர் பையன் மேலே 1500 கோடியும் கணக்கு காட்டுறாங்க சொத்து மதிப்பு. இது மாதிரி பல பிரித்து காட்டும்போது கணக்கு வராது. இது இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதிர்ஷ்டத்தில் பலவன் இரவு பகல் பாராமல் வருத்தி சம்பாரிச்சிது. இது தவறானது எதுவும் கிடையாது. இன்னும் ஹாலிவுட்ஸு எல்லாம் ரேஞ்செல்லாம் போனால் அது எங்கேயோ போயிடும். எழுத்து உலகத்தில் சம்பாதிக்கிறது, அவங்க எழுத்துக்கு சம்பாதிக்கிறது ஹாலிவுட்டில் தான். அந்த இங்கிலீஷில் எழுதுகிறவங்கெல்லாம் எழுத்தாளர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர். இந்த அகதா கிறிஸ்டி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராபர்ட் ரவுலிங் இவங்கெல்லாம் எழுதுதான் பார்த்தா எழுத்தாளர்களே இவங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிப்பாங்க. அப்போ ஃபிலிம் ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்குவார்செனெகர் இந்த இருக்கிறார் இல்லையா? நடிகர்கள்லாம் உச்சம்தான். விளையாட்டு வீரர்களும் ஃபுட்பாலு மற்றும் டென்னிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லெவலே வேறு தான். இப்போ சிங்கர் கூட நம்ம ஊரில் எவ்வளோ கொடுப்பாங்க, ஹாலிவுட்லலாம் இவர் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் ஒரு டூருக்கு ஒரு ஆல்பம் வெளியே வந்தால் அவர் வாங்கின பணமெல்லாம் கணக்கில் பல மில்லியன். அவங்க இப்போ லெவல் பெருசு, ஆல் வேர்ல்டு அவங்களுடைய மார்க்கெட்டு. நம்ம ஊருக்கு இது ரொம்ப பெரிய விஷயந்தான். இன்னொன்று, இவங்க யார் வைத்தறி சம்பாதிக்கல. இந்த மாதிரி நம்ம அரசியல்வாதி கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாவட்டத்துலேயோ மாநில லெவலையோ நேஷனல் லெவலில் ரொம்ப நாள் இருந்தவங்களாம் உண்மையிலே வெளியே தெரியாது. அதெல்லாம் எடுத்து வெளியே காட்டினா ஓட்டு போகிற அந்த கோமநாயணிங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அந்த அளவுக்கு அதெல்லாம் பெரிய லிஸ்ட்டு. நம்ம பார்க்க வேண்டியது இந்த சினி திரைப்பட நடிகர்களில் யார் அதிகமாக வச்சுக்கிறாங்கன்னு. இவங்கெல்லாம் பரவாயில்ல. இந்த எழுத்தாளர் இருக்கிறாங்களே, பாவப்பட்ட ஜென்மங்க இந்தியாவில். எழுதி பிழைக்க முடியாதுன்றது பாலகுமார் மாதிரி பல பேர் சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் இருக்காது. ஏன்னா பத்திரிக்கைலாம் அவ்வளோ ரொம்ப குறைவாக கொடுப்பாங்க. நம்ம பெருசாக சொல்கிற சுஜாதா, பாலகுமாரெல்லாம் வேற ஒரு தொழில் செஞ்சு தான் பிழைச்சிருப்பாங்க. எழுத்தை நம்பி தமிழ்நாட்டில் பிழைக்க முடியாது, இந்தியாவிலையும் பிழைக்க முடியாது. இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் வசனம் எழுத வாய்ப்பு கிடைச்ச பின்னாடி தான் கொஞ்சம் வெளியே வராங்க. புத்தகம் அதிகமாக வாங்குகிற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த தேவையில்லாத கிஃப்ட் கொடுக்குற நேரம் புத்தகங்களை வாங்கி பரிசளித்தா நிறையா இந்த பிரசுரங்கள்லாம் இப்போ அதிகமாகி நிறையா விற்பனை ஆகும். நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே, சுத்தமாக நின்று போச்சு, வாசிக்கிற பழக்கமே இல்லை. அதனால் எழுத்தாளர்கள் சினிமாவை தவிர வேறு எந்த விதமான அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அந்த விதத்தில் அவங்க மட்டும்தான் ஒரு மாதிரியாக பாவப்பட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.